ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். எதுவும் டவுட்னா மட்டும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே அந்த பொருளும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு விஷ்ணு விளக்கு தான். சென்டரில் நாமம் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்ல அந்த காலத்து விளக்கு. இந்த மேலே இருக்க அந்த கும்பல் டிசைன் தான் வந்து அந்த காலத்து விளக்குன்னு சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி வர்றதில்லை டைப்பு. இது வந்து நல்ல கனமாகவும் இருக்கக்கூடியது, நல்ல திக்னஸும் ஹெவி திக்காக இருக்கக்கூடியது. அதே மாதிரி கண்டிஷன் வந்து யூஸ்வலாக இது வந்து புழங்காத விளக்காக நல்ல கண்டிஷனில் இருக்குது. சைஸ் 3.5 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1400 1400ன்னு விலை கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வெத்தலை தட்டு. யூஸ்வலாக வெத்தலை தட்டு நல்ல பெரிய சைஸில் இருக்கும். இது கொஞ்சம் சின்ன சைஸு. இந்த மாடலில் ரொம்ப இன்ன வரைக்கும் நம்ம போட்டதில்லை. இதுதான் சின்ன சைஸ், இப்போ தான் கிடச்சிருக்கு. இது வந்து 3.5 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு சைஸு. ஹைட் வந்து 3.5 இன்ச்சு, 6.5 இன்ச்சு அகலம் வந்து 6.5 இன்ச்சு வருது. 1800 1800 1800ன்னு விலை கொடுக்குறேன். அடுத்தா பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு படி தான். இதுவும் எதுக்காக எடுத்துகிட்டு இது வித்தியாசமான ஒரு படி. பித்தளை படியிலேயே கொஞ்சம் அந்த ஜாயிண்ட் ஃபுல்லாக பார்த்தோம்னா ரிவீட்லேயே கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முந்தைய இது இந்த மாதிரி ரிவீட் கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் பழைய மாடல், ஆரம்ப கால மாடல் அப்படின்னு சொல்கிறது. அதனால் ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த படி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்டிக் பீஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டுக்கு மேலேயும் கீழேயும் அந்த ஒரு மறுபடியும் ஒரு பூன் மாதிரி படியிலே ரெண்டாவது மேலே ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் அந்த டிசைன், என்கிரேவிங் டிசைன் எல்லாம் இருக்குது. சைஸ் வந்து நல்லா அகலமாகவே இருக்கக்கூடியது தான். 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இருக்கக்கூடியது. மெயினாக அந்த ரிவீட் இதை வச்சு தான் நம்ம அந்த படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரி இதுக்காக 1400 1400ன்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வெண்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு. வெண்கலத்தில் சொம்புனா இது நல்ல திக்னஸும் நல்ல ஒரு 5 mm திக்னஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா அடியில் பாதம் வச்சது. இந்த மாதிரி பாதம் வச்சதை நிறையா பேர் விருப்பப்பட்டு கேட்குறதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்ல கண்டிஷனில் உள்ளது. மேலே அதே மாதிரி அந்த கழுத்து பகுதிக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு கயிறு மாதிரியான ஒரு கழுத்து டிசைன் இருக்கக்கூடியது. லேசாக தட்டினாலே சவுண்டு வரும். இது வந்து 4.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1700 1700ன்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது ஒரு குமிழ் தூக்கு தான். இதுவும் வித்தியாசமான ஒரு குமிழ் தூக்கு. 2 சைடும் காது வச்ச மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு புடி, ப்ளஸ் மேலே குமிழ் முடியும் வித்தியாசமாக இருக்கக்கூடியது. மூடி வந்து வித்தியாசமாக நல்லாயிருக்கு. உள்ளேயும் கண்டிஷன் நல்லா இருக்கக்கூடியது. மோஸ்ட்லி இந்த மாதிரி ரொம்ப கிடைக்காது, எப்போயாவது தான் கிடைக்கும். கிடைக்கிறத நம்ம போட்டிருக்கோம். நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு வரிசையாக நம்ம அடுக்கி வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் எப்போயாவது தான் கிடைக்கும் இந்த டைப்பெல்லாம். இது வந்து உங்களுக்கு 1800 1800ன்னு விலை கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 4.5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மைசூர் சட்டி. மைசூர் சட்டிலேயே வந்து 2 சட்டி, சின்னது ஒன்று பெருசு ஒன்று போட்டிருக்கோம். அப்படியே 2 செட்டாக தான் போட்டிருக்கேன். ரெண்டுமே நல்ல உள்ள ஈயம் பூசி நல்ல கண்டிஷனில் இருக்குது. பெருசில் நம்ம பால்காய் சட்டி போட, ஒரு கூட்டு வைக்க, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதும் கொஞ்சம் சின்ன சைஸு, நம்ம எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு, சட்னி எடுத்து வச்சுக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை அறை பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய சின்னது 3.5 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு சைஸு, பெருசு 5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு. சின்னது ஒரு 400 ml பிடிக்குது அப்படின்னா, பெருசு வந்து ஒரு 1.25 லிட்டர் கிட்ட பிடிக்கும். ரெண்டையும் சேர்த்து தாங்க விலை கொடுக்குறேன். ரெண்டும் சேர்ந்து 1900 1900ன்னு விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஒருமுக விளக்குன்னு சொல்கிறது. சில பேர் குத்து விளக்கு மாதிரி இருக்கிற டைப்பில் அந்த மாதிரி ஒருமுக விளக்கை விருப்பப்பட்டு கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப எப்பயாவது தான் கிடைக்கும். சரி, கிடைக்கவும் போட்டிருக்கேன். 1 அடி சைஸ் இருக்கக்கூடியது. 1500 விலைக்கு கொடுக்குறேங்க. ஸ்டாண்டோடு இருக்க மாதிரியாக இருக்கக்கூடியது. அப்படியே எதுவும் கலட்டலாம் முடியாது, அப்படியே இருக்கிறது தான். அப்படியே நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அப்படியே போட்டிருக்கேன். இதோட டைப்பே இப்படி தான். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு ஒத்த தீபம் காமிக்கிற மாதிரி. யூஸ்வலாக ஒரு எண்ணெய் விளக்கு மாதிரியே, தூபக்கால் மாதிரி இருக்கிறதுல எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுற மாதிரியாக இருக்க டிசைன் இருக்குது. வித்தியாசமான டிசைனாக இருந்துச்சு. நம்ம விளக்கேற்றிட்டு மற்ற விளக்கு ஏற்றுறதுக்கு கூட யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு 450 450ன்னு விலை கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 2.5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நல்ல வித்தியாசமான பொருள் தான். இது ஒன்று நமக்கு பார்க்கும்போது அங்கே வித்தியாசமாக இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு வந்து போடுறது தான். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஆஷ்ட்ரே.
இதுவும் ஃபுல்லாக என்கிரேவிங் டிசைன் இருக்குது. சுற்றிலுமே ஒரு சின்ன ஆஷ்ட்ரே. சைஸ் வந்து 4 இன்ச்சு தான் இருக்கக்கூடியது. 550 ரூபா, 515 விலைக்கு கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். இன்றைக்கி நம்ம சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு. தொடர்ச்சியாக வாங்குறவங்களுக்கு தெரியும். நல்ல ஒவ்வொரு பொருளுமே இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்கும்போது அலைய முடியலை. அந்தளவுக்கு வெயில் கடுமையாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு பொருளும் பார்த்து தான் செலக்டிவாக எடுத்துகிட்டு வரோம். அடுத்தது நம்ம பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ். இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு மங்கில் 4 கிண்ணம். யூஸ்வலாக என்னென்னா உள்ள ஒரு கிண்ணம்லாம் வேறு கலரில் ஒரே மாதிரி கலரில் இப்போ கிடைக்கிறதே இல்லை. இது நல்ல ரவுண்டாக இருக்கக்கூடியது. ஃபுல்லாக உள்ள 4 கிண்ணமும் அதுக்கான பர்ஃபெக்ட் மேட்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பீஸு. இது வந்து சைஸ் வந்து உங்களுக்கு 2.5 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. கிண்ணம்லாம் 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த மாதிரி தான் வரும். இந்த பீஸ் அந்த இது 1600 ரூபா, 1600 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஃப்ளோரல் பிளேட்டுன்னு சொல்கிறது. இது வந்து அந்த காலத்தில் வெளிநாடுகள்லேருந்து இந்த மாதிரி பிளேட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து சென்டரில் இருக்க அந்த பிளேட் வந்து சில நேரம் கண்ணாடியிலையும் வரும், சில நேரம் பீங்கான்லேயும் வரும். கண்ணாடியை விட பீங்கான் விலை கூட இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பீங்கான் பிளேட்டு. சென்டரில் பீங்கான், சுற்றிலும் இந்த டிசைன்ஸுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 சைடும் பாதம் வச்சுருக்கு. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. எந்த இடத்துலையுமே டேமேஜ் கிடையாது. மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளேட்லாம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்ததுனால டேமேஜோடு தான் எல்லா கடைகள்லேயுமே இருக்குது. இது நம்ம பார்த்து தான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். டேமேஜ் சுத்தமாக எந்த இடத்துல இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. 1 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸு. அந்த ஃப்ளோரல் பிளேட் 3400 ரூபா, 3400 விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது ஒரு ரோஸ்வுட் மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரே. இது வந்து உங்களுக்கு இதுவும் நல்ல கண்டிஷனில் காடி மாதிரி டிசைன். மேலே வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன டிசைன் வளைவாக இருக்க மாதிரி இருக்குது. சின்ன சைஸு, நல்ல அதுக்கும் பாதம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. முழுக்க ரோஸ்வுட் மரம், ஒரிஜினல் ரோஸ்வுட்டு, நல்ல கண்டிஷனில் உள்ளது. சைஸ் பார்த்தோம்னா ஹைட்டு 3 இன்ச்சு இருக்கக்கூடியது. எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம ஒரு விபூதி போட்டு வச்சுக்க, ஒரு சால்ட்டு கொட்டி வச்சுக்க, ஒரு பேப்பர் பேனா பென்சில்லாம் போட்டு வச்சுக்க, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சுக்கு ஹைட்டு 4க்கு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் பாக்ஸு. 950 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பீஸ் தான். அதுக்கு வந்து ஒரு சின்ன மாரியம்மன் சிலை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா வெறுமனே நம்ம தேர் மாதிரி இல்லாமல் அதுக்கு ஒரு சிலை வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்குன்றதுனால ஒரு மாரியம்மன் சிலையும் ஆட் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து தேரும் அவ்வளோ அழகாக. இதெல்லாம் வந்து இதே மாதிரி 100 பீஸ் வேணும்னு நிறைய சில பொருட்கள் ரொம்ப எல்லாருமே பிரியப்பட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க. கிடைக்கிறது இல்லை. நம்ம இது எல்லாமே அந்த காலத்து பொருட்கள் அப்படிங்கும்போது ஒரே மாதிரி கிடைக்காது. 10 பொருள் கிடைக்கிறது அப்படி எல்லா கடைகளையும் கிடைக்கிறது அப்படின்னு கிடைக்காது. நல்ல கண்டிஷனில் உள்ளது. 4 வீலுமே நல்ல சுற்றுற மாதிரி இருக்கக்கூடியது. நல்ல மேலே கோபுரம் மாதிரி வச்சு 4 சைடும் தூண் வச்சு ரொம்ப அழகாக செஞ்சுருக்குறாங்க. இதை மாதிரி மறுபடியும் இன்னொன்று வேணும்னா செய்யறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. அதே மாதிரி நல்ல மூவபுளாக இருக்குது. நல்லா நம்ம நவுத்தினோம்னா நகர்ற மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹூக்கும் இருக்குது அந்த பாதத்தில். அதில் வந்து நம்ம கயிறு கட்டி நம்ம இழுக்கவே செய்யலாம். சின்ன சைஸ் சிலை. இது ஒரு 1.25 இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு சிலை. கரெக்டாக பொருந்துகிற மாதிரி இருக்குது. இது வந்து உங்களுக்கு 2800 விலை கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 11 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அகலம். வித்தியாசமான பொருட்களாக பார்த்து தான் தேடி எடுத்துகிட்டு வரோம். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய தூக்கு. நல்ல இந்த மாதிரி மர கைப்பிடியோடு இப்போ ரொம்ப தூக்கு கிடைக்கிறது இல்லை. இது நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி பளபளப்பும் நல்ல ஷைனிங்கில் இருக்குது. உள்ளேயும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்ம ஒரு புளி சாதம் இந்த மாதிரி வெளியில் போகிறோம் அப்படின்னா ரைஸ் வச்சு கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஈயம்லாம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஈயம். அடியும் அதே மாதிரி ஃப்ளாட் பேஸாக இருக்குது. நம்ம வச்சோம்னா ஆடாமல் கொள்ளாமல் ஃப்ளாட் பேஸில் இருக்குது. கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஒரு 3 லிட்டரு கிட்ட பிடிக்கும். ஒரு 6 பேர் இருக்கவங்களுக்கு நம்ம சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு தூக்குவாளி 2800 விலை கொடுக்குறேங்க. 7.25 இன்ச்சுக்கு 7.25 இன்ச்சு இருக்கக்கூடியது. தூக்குவாளிலே இந்த மாதிரி பிடி இருக்கிறது பிடிச்சி தூக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த பார்க்காத ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் தான். அதில் பெருமாள் படம் இருக்கக்கூடிய ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங்கு. நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதுவுமே பின்பக்கம் வந்து ஒரு ஹூக் இருக்குது. நம்ம மாட்டி விட்டுக்கலாம். எங்கேயே எந்த இடத்துல வேணாலும் மாட்டி விட்டுக்கலாம். சைஸ் வந்து ஒரு அடிக்கு அகலத்துக்கு 1.25 அடி இருக்கக்கூடியது. நல்ல திருவாச்சியிலாம் ஃபுல்லாக நல்லா அழகாக கல் பதிச்சு கிரீடத்துலேயும் அந்த மாதிரி முகாமைப்பு எல்லாமே கிளியராக இருக்குது. நம்ம ஃபோட்டோவில் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் நமக்கு டீட்டெயில் தெரியும். நல்லா இருக்கக்கூடியது.
சைஸ் 1 அடிக்கு 1.25 அடி, 6,900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு இட்லி பாத்திரம் தான். இதுவும் நல்ல கண்டிஷனில், அந்த காலத்து இட்லி பாத்திரம். பட் இப்போ வந்து ஈயம் பூசி பாலிஷ் பண்ணியிருப்பாங்க போல். நாம் பண்ணுறதில்ல, எதுவுமே கடையில் எப்படி விற்கிறாங்களோ அப்படியே தான் வாங்கிட்டு வந்து நான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி கண்டிஷனில் தான், நல்ல கண்டிஷன்லேயே கிடச்சிது. இது வந்து சைஸ் வந்து உங்களுக்கு 11 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஹைட்டு வந்து 11 இன்ச்சு, அகலம் வந்து 10 இன்ச்சு இருக்கக்கூடியது. 3 மூடியில் அந்த கை தட்டில் எல்லாமே கைப்பிடி நல்லா கனகனமாக இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி. கீழே 5 இட்லி, மேலே 5 இட்லி, 10 இட்லி ஊற்றக்கூடியது. 2 தட்டு 5 இட்லி 10 இட்லி ஊற்றக்கூடியது. குண்டானும் அவ்வளோ அழுத்தமாக நல்லா இருக்கக்கூடியது. அடியெலாம் நல்ல திருத்தமாக இருக்குது. இது வந்து 4,900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. வெயிட்டே பார்த்தோம்னா 2.25 கிலோவுக்கு மேலே இருக்கும். 4,900. 11 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு இருக்கக்கூடியது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. யூசேஜுக்கும் நல்லாயிருக்கும். ஆன்டிக் பொருள் நம்ம இட்லி பாத்திரம்லாம் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கும், வெவ்வேறு பொருள் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கும் அதில் ஒரு இட்லி பாத்திரம் ஒன்று எண்ணெய் தூக்கு இந்த மாதிரி ஒன்று கலெக்ட் பண்ணுறதுக்கு கலெக்ஷன் போக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தா பார்க்குறது ஒரு வெள்ளை பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தன பேலா டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். நல்ல ஸ்டெம் மாதிரி டிசைன் வச்சு இருக்கக்கூடியது. இதெல்லாமே ரொம்ப அந்த ஓல்டுங்க, வாங்குகிற இடத்துலேயே ரொம்ப இதெல்லாம் காஸ்ட் கூட தான். ஏன்னா வெள்ளை பித்தளையாக போயிடுது, ப்ளஸ் இதோட டிசைனே வந்து ஆன்டிக் டிசைனுங்கிற மாதிரி. அது மாதிரி அந்த கீழே அந்த ஸ்டெம் மாதிரி இருக்க இடத்துல ஒரு வளையம் மாதிரி வரும், அதுலேயும் ஒரு டிசைன் இருக்கும். சைஸ் வந்து உங்களுக்கு 6 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இருக்கக்கூடியது. 1,600 ரூபா அது வெள்ளை பித்தளை. இது இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.